ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹீலிங் ரெசிபிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஹீலிங் ரெசிபிஸில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு ஆரோக்கியமான சப்பாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதால சுகர் பேஷண்ட் நல்லாவே இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் இருக்க இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் துருவி எடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளெண்டர் இருந்தால் கூட நீங்கள் அதில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா கையில் துருவினா மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே கெட்டியாக இல்லாத அளவுக்கு துருவி எடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் இதை பவுலில் மாற்றிட்டு கையில் பிசைறதுனா பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மிக்சரில் பிசைறதால இதுலேயே ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் 1/2 டீஸ்பூனும், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் நல்லா கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அதோடைய வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்குங்க. நான் மறந்துட்டேன், நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டான ஒரு சப்பாத்தியா பிசைஞ்சுக்குங்க. மாவு பாருங்க நம்ம கை வச்சு அழுத்தும் போது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அவ்வளவுதான். பாருங்க 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா மாவு நம்மளுக்கு இன்னும் சாஃப்டா இருக்கும். இது மேல கொஞ்சம் லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிட்டு வச்சிருவோம். நம்ம அப்பதான் மேலே மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம நார்மலாக சப்பாத்தி எப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டு நம்ம கல்லை நல்லா சூடு பண்ணணும். சப்பாத்தி சுடும்போது ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். அதே மாதிரி கல் நல்லா ஹீட் ஆன பிறகு நீங்கள் சப்பாத்தியை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி அப்படியே திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா போதும். சாஃப்டான சப்பாத்தி நான் உங்களுக்கு காட்டினது போலவே ரெடி ஆகிடும். சப்பாத்தி ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அப்படியே அப்பளம் மாதிரி மொறு மொறுன்னு ஆயிடும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. 2 நிமிஷம் தான். முன்பக்கம் பின்பக்கம் மாற்றி மாற்றி போட்டே இருந்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி தேவையான அளவுக்கு சூப்பரான நமக்கு சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடும். பாருங்க நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து 2 பக்கமும் நீங்கள் அழுத்தி எடுத்தீங்கன்னா போதும். சப்பாத்தி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே சாப்பிடலாம். நீங்க தொட்டுக்க எதனா வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம், இல்லை வெறும் தயிர் கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு நம்ம யூஸ் பண்றதால நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குமோ, அது சீக்கிரமா ஜீரணம் ஆகுமா அப்படிலாம் கொஞ்சம் ஏஜ் பர்சன்லாம் யோசிக்கலாம். இது டைஜஷன் செரிமான பிரச்சனையை சூப்பராக குணமாக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளமாக வராமல் இருக்கும். ஸோ தாராளமாக இது எல்லாருமே எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிட்றதால நம்மளுக்கு அதிகமான உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்குது. இதை நீங்கள் அளவோடு பயன்படுத்தி நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இது. எவ்வளோ ஒரு சாஃப்டான சப்பாத்தி கையில் பிக்கும் போதே அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.